அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கவனிங்க 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த உங்களுக்குன்ற வார்த்தையை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவிக்கிறேன், உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உலகத்துக்குன்னு அவங்க கிட்ட சொல்லல, அவர் உலகத்துக்கு தான் பிறந்தாரு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்கள்ட்ட சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். கிறிஸ்து முன்னணியில பிறந்தது உலகத்துக்கு அடையாளமாக சொல்லப்படல, அந்த மேய்ப்பர்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடையாளம். ஏன் உங்களுக்கு அடையாளம்? கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு மேசியா பிறந்திருக்கிறாரு, ஒரு விடுவிக்கிறவர் பிறந்திருக்கிறாரு, ஒரு கிங் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மேய்ப்பர்கள் என்ன எண்ணம் ஓடும்? அந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மோசேவும் மேய்ப்பனா இருந்திருக்கிறாரு, தாவீதும் கூட மேய்ப்பனா இருந்திருக்கிறாரு. இவ்வளோ ரிச்சான ஒரு இனம், ஆடு மேய்க்கிற அந்த மேய்ப்ப இனம் ரொம்ப ரிச்சான கல்ச்சர்ல உள்ளவங்க இல்லையா, கல்ச்சர்ல பின்னணி உள்ளவங்க, ஹெரிட்டேஜ் உள்ளவங்க. ஆனா இயேசு பிறந்த அந்த காலங்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் ரொம்ப குறைவானவர்களாக பார்க்கப்பட்டவர்கள். இந்த ரபினிக் ஜுடாயிசம் அப்படின்னு ஒண்ணு வந்த பிறகு இந்த வேதங்கள்லாம் கோர்க்கப்பட்டு அந்த வேதம் படிக்கப்பட்டு அந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு 300 வருடங்களுக்கு முன்பாக அந்த வேதங்கள் எல்லாம், இந்த வேதம் உருவாக்கப்பட்டது, தனக்கு உருவாக்கப்பட்டது. அதை வாசித்து அதை கற்பித்து இதை படிக்கிறவன் தான் சரியான யூதன் எல்லாம் சொல்லப்பட்டு, அதுக்கு முன்னால் அப்படிலாம் இல்லை, இதுதான் இப்படிதான். அப்போ அது உருவாக்கப்பட்டு பிறகு அது ஒரு பெரிய கல்வி முறையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு எப்படி சர்ச் ஒரு ரிலீஜியனா மாறிடுச்சோ அது மாதிரி அது ஒரு பெரிய கட்டமைப்பாக மாறின பிறகு இந்த ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிறவங்க தங்களை உயர்வானவர்களாக வைத்துக் கொள்வதற்கு பல பரிசுத்தமான கட்டளைகளை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் செஞ்சா உயர்குலத்தில் உள்ளவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, கடவுளுக்கு பிரியமானவங்க இதெல்லாம் தொட மாட்டாங்க, கடவுளுக்கு பிரியமானவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்படி இந்த காலம் வரைக்கும் அந்த தன்மைகள் இருக்கிறது போலவே அந்த காலத்துல இந்த தன்மைகள் இருந்தது. அதுல இந்த மேய்ப்பர்கள் அசுத்தமானவர்களாக ஒதுக்கப்பட்டாங்க. அந்த ஆடுதான் இதுக்கு போகும், பலிக்கு போகும். ஆனா அந்த ஆட்டை வளர்க்குறவங்க, இப்ப கூட பிரச்சனை இருக்கு பாருங்க, கோயிலை கட்டுறவங்க கோயிலுக்குள்ள போக முடியாது, அது போல இந்த ஆட்டை வளர்க்குறவங்க ஆடு பலிபீடத்துக்கு போக முடியும், ஆனா ஆடு மேய்க்கிறவங்க கோயிலுக்குள்ள போக முடியாது. ஏன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க அசுத்தமானவங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க எதெல்லாம் அவங்க பரிசுத்தமா கருதுனாங்களோ அதெல்லாம் இவங்களால செய்ய முடியாது. இந்த ஆடு மேய்க்கிற வேலையில இருக்கிறதுனால அவங்களால அப்படிலாம் செய்ய முடியாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. ஆனா அவர்கள் அந்த நாட்கள்ல குறைவானவர்களாக கருதப்பட்டார்கள். எப்பொழுதுமே இது இருக்கும் பாருங்க. அதனாலதான் இவங்களுக்கு முதலாவது நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் பொழுது இந்த ரட்சகர்ன்ற வார்த்தை ஒரு வெயிட்டேஜான வார்த்தை. அப்புறம் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவர் எங்க பிறந்திருப்பாரு? ஒரு அரண்மனையில பிறந்திருப்பாரு, ஒரு பெரிய இடத்துல பிறந்திருப்பாரு. அங்க நம்மள விட மாட்டாங்க, மேய்ப்பர்களை உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு. அவர்கள் தீண்டத்தகாதவர்கள், அவர்கள் தூரத்துல இருக்கணும். அவங்க போய் ஒரு குழந்தைய தொற்ற முடியாது, தூக்கிட முடியாது, பார்க்க முடியாது. அப்படி இவங்க தயங்குனதுனாலதான் முன்னணியிலே கடத்திருக்கிறதை காண்பீர்கள். உங்க இடத்துலதான்ப்பா, நீங்க போய் தொடக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு ஸ்டோரோ அந்த ஆடு மாடுகள் இருக்கிற அந்த இடத்த குறிப்பிட்டு மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. அவர் அரண்மனையில இல்ல, நீங்க போய் தொடக்கூடிய வேற ஒரு வீடா கூட அது இருந்தா கூட இவங்க போக முடியாது. மேய்ப்பர்கள் ஆடுகளோடு கூட இருக்கும்போது அவங்கள பரிசுத்தம் பண்ணாம சுத்திகரிக்காமலாம் அங்க போக முடியாது. அது நிறைய கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்குது அதுக்கு. அவங்க சொல்லப்படும் பொழுது ஏன் அவங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டது இந்த மேய்ப்பர்களுக்கு அப்படின்னு சொன்னா, இங்கதான் கிறிஸ்துவ நம்ம பாக்குறோம். அவர் பிறக்கும் பொழுதே இந்த பிரேக் பண்றாரு பாருங்க. நீங்க எழுதுனதே பாத்தீங்கன்னா இந்த லூக்கா எழுதும் போது மேய்ப்பர்களுக்கும், மத்தேயு யூதர்களுக்கு எழுதுனதுனால அவரை ராஜாவா காட்டினதுனால சாஸ்திரிகளுக்கும், ஞானிகள் இல்ல சாஸ்திரிகள் பணக்காரர்கள், அதாவது மெத்த படித்தவர்கள்,
வானத்துல நடக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு தூதர்கள் வந்து அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வானத்திலிருந்து யாரும் வர வேண்டியதில்லை. அவங்களுக்கே வானத்தை பத்தி தெரியும். அவங்களே நட்சத்திரத்தெல்லாம் கணக்கு பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சாஸ்திரிகள். அவங்க அரபு தேசத்துல இருந்து வந்தாங்க. இந்த சாஸ்திரிகள் என்கிறவர்கள் சில பேர் இந்தியாவில இருந்து வந்தாங்க, அங்கிருந்து வந்தாங்கன்னாங்க. ஆனா நான் படித்து அந்த திசைகள் எல்லாம் வந்து குறித்து பார்த்தா அது வந்து அரபு தேசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அரபு தேசத்தில் உள்ள புறவினத்தர், யூதர் அல்லாதவர்கள் அவங்க வந்து பாக்குறாங்க. இங்க மேய்ப்பர்கள், படிக்காதவர்கள், ஏழ்மையில் உள்ளவர்கள் ரெண்டு பேரும் வந்து கிறிஸ்துவ மீட் பண்றாங்க அதே இடத்துல. இவங்க கொஞ்ச நாள் சென்று வந்திருக்கிறாங்க, ஆனா ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்காங்க. அந்த இணைப்பை தான் நம்ம அங்க பாக்குறோம். எல்லோருக்கும் கிறிஸ்து தேவையானவர், ஏழைக்கும் கிறிஸ்து தேவையானவர், பணக்காரருக்கும் கிறிஸ்து தேவையானவர். இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா ஏழைகளுக்கு தான் கிறிஸ்து தேவையானவர் மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம சுவிசேஷம் சொல்ல போறவர்கள் கூட வெறும் ஏழைகளை தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏழைகளின் சிறப்பில் இறைவனை காண்போம்ன்றதுனாலேயே பணக்காரர்கள் சிரிக்காமலே போயிட்டாங்க. இங்க பணக்காரர்கள் எவ்வளவு பிரேக் ஆயிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு அவர்கள் இருதயத்திலே தேவையுடையவர்களா இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல. எப்படி ஏழைகளுக்காக ஒருவர் இறங்குகிறோமோ அதே போல பணக்காரர்களுக்காகவும் இறங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மதர் தெரேசாவை ஒரு ஒரு லேடி பார்க்க போயிருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப மதர் தெரேசாவோட பெரிய ஃபேன். ரொம்ப நாளா அவங்க வெளிநாட்டவர். அவங்க ரொம்ப நாளா இவங்களை பார்க்கணும்னு முயற்சி பண்ணி அவங்க ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய இந்த உலகத்துல பசியை போக்கணும் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய முக்கியஸ்தர். அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி மதர் தெரேசாவை பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்து அவங்களுக்கு கை ஓடலை, கால் ஓடலை. அவங்க கையை முத்தம் பண்ணி காலை முத்தம் பண்ணி உட்காந்து அவங்களோட கூட பேசிட்டு இருக்கிறாங்க. மதர் தெரேசா சொல்றாங்க, உங்களை எனக்கு தெரியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்மணியும் ஒரு அவங்களுடைய கணவனும் உள்ள வர்றாங்க. ரொம்ப ஆடம்பரம் உள்ள ஒரு பெண், கை ஃபுல்லா பயங்கரமான வளையல், பயங்கரமான உடை, ரொம்ப பகட்டு, அப்படி சரசரன்னு உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு டக்குன்னு அவங்க கேமராவை தூக்கி இந்த அம்மா கையில கொடுத்து எங்களை ஒரு போட்டோ எடு அப்படின்னு சொல்லி மதர் தெரேசா பக்கத்துல போய் அவங்கள அப்படி இழுத்து அப்படி நிக்கிறாங்க. அப்புறம் மதர் தெரேசாவை வந்து அந்த தலையை, அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ரியோபோரிசஸ்னால இந்த கழுத்து வந்து அப்படி குனிஞ்சே தான் இருக்கும், கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க அவங்களுடைய போட்டோஸோ வீடியோஸோ. அந்த கழுத்தை வந்து அந்த சின்ன அப் பண்ணிருக்காங்க, அப்படி மார்க்குத்தனமா அப்படி அப் பண்ணி போட்டோ எடு அப்படின்ட்டு. யாருனே தெரியாது இந்த அம்மாட்ட போட்டோ கொடுத்து போட்டோ எடுத்துட்டு நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லல, எதுவுமே பண்ணல. இவங்க வந்து ரத்தம் கொதிச்சு போச்சான். இவ்வளவு தான் தெய்வமாக கருதுகிற ஒரு பெண்மணியை ஒருத்தர் வந்து இவ்வளவு ரஃபா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்களே. இவங்க மட்டும் அவங்கள மதர் தெரேசா அப்படி பார்க்கல, உலகத்துல உள்ள ஏராளமான பேர் அப்படிதான் பாக்குறாங்க. பெரிய பெரிய பிரதமர்கள் அவங்கெல்லாம் கூட அவங்கள வந்து பாக்குறதுக்கு விரும்புறாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா வந்து இப்படி நடந்துட்டு போனது இவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. திரும்பி போகிற, ஆனா இதை பத்தி அவங்ககிட்ட கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. இவங்க திரும்பி போய் ஹோட்டல்ல தூக்கம் வராம மதர் தெரேசாவுக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாங்க. இது மாதிரிலாம் இருக்கு, இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, எனக்கு ரொம்ப முடியல அப்படி இப்படின்னு எழுதுறாங்க. அப்பதான் மதர் தெரேசா அவங்கள மறுபடியும் சந்திக்கும் போதோ அது லெட்டர் எழுதும் போதோ அவங்க எழுதுறாங்க, ஏழைகளுக்கு எப்படி இறங்குகிறோமோ ஏழைகளுக்கு இறங்குகிறதுக்கு உன்னை போன்ற என்னை போன்ற சிலர் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பணம் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்காக இறங்குவதற்கு யாருமே இல்லை. அவங்களுடைய எமோஷனல் பாருங்க, எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாம பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்களே, இவங்களுக்காக மன இறக்கப்படுவதற்கு யாருமே இல்லை அப்படின்னு மதர் தெரேசா அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. சோ நீ உன்னுடைய வாழ்க்கையில வெறும் ஏழைகளுக்கு இறங்குகிறத மட்டுமே குறிக்கோளா இல்லாம மனிதர்களுக்கு இறங்குகிறவர்களாக இரு, ஏழை பணக்காரன் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து காமிக்கிறார். இங்க எல்லாருக்குமே சேவியர் தேவை, பண கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டுமே ரட்சகர் தேவை அப்படி கிடையாது. இங்க எல்லாருக்கும் ஒரு ரட்சகர் தேவை. ஏன்னா எல்லாருமே சிறைக்குள்ளே அவரவர்களுக்கு என்று வெவ்வேறு சிறைகள். ஒருத்தனுக்கு பணம் இல்லாதது ஒரு சிறைன்னு சொல்லி சொன்னா இன்னொருத்தனுக்கு பணம் இருக்கிறதே ஒரு சிறையாக இருக்க முடியும். எல்லாருமே சிறைச்சாலைக்குள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மீட்பர், ஒரு ரட்சகர் தேவை என்பதை இந்த பிறப்பிலேயே நாம பார்க்கிறோம். அதனாலதான் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணதை ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்றேன். முதல் பகுதியில தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் முன்னணின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் போய் பார்ப்பதற்கு வசதியாக. உடனே தான் அவங்க போறாங்க. அவங்க தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த குழந்தையை பார்ப்போம்னு சொல்லல, இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த முன்னணியில கிடக்கிறத அவங்க பிரசித்தி பண்ணல, இந்த பிள்ளைதான் வந்து உங்களுக்கு ரட்சகர்,
இந்த பிள்ளை தான் உங்களை வந்து காப்பாற்ற போகுது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க.